ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த டைமில் நிறைய ஆஸ்பிரன்ஸோட கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சைட்டில் இந்த பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் போடும்போது இந்த சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த புது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டில் டிஃபர் ஆகுது. ஒரு சிலர் இந்த 1 மார்க்கு 0.5 அப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. சில சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.85 1.14 இப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது முக்கியமாக ரீசனிங் அண்ட் குவான்ஸ், ஏன்னா இதில் தான் வந்து சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாமில் என்ன தான் வரும்? இப்போ ரீசெண்டாக ப்ரிலிம்ஸ் ஹேண்ட் அவுட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயுமே தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இது எப்படி தான் நான் வந்து புரிஞ்சிக்கிறது அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்க போகிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அதில் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு 2024ஓட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 35 35 35 35. இங்கே நமக்கு வந்து ப்ராப்ளமே என்னென்னா குவான்ஸ் ரீசனிங் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ 2024 வரைக்கும் ஓகே. 2025ல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது மார்க் குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -5யும் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா +5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன டவுட் வருது? மார்க்குக்கும் கொஷினுக்கும் ஈக்குவாலிட்டி இல்லை. ஸோ அப்போ சம்திங் ஹேஸ் டு பி டிஃபர். ஓகேங்களா? சம்திங் ஹேஸ் டு டிஃபர். ஸோ அப்படின்றத நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம போன வருஷத்தோட மெயின் எக்ஸாமோட இதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹேண்ட் அவுட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மெயின் எக்ஸாம். அப்போ செக்ஷன் ஏ செக்ஷன் பி இப்படி இருக்கும் அப்படின்ற தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2024க்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதையுமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தலாம். மெயின்ஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கன்ஃபார்ம் மெயின் எக்ஸாமுக்கு ஒரு ஹேண்ட் அவுட்டில் கண்டிப்பாக தெளிவான விஷயம் சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா போன வருஷம் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அவுட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் மெயின்ஸ் பேட்டர்னு, இது போன வருஷம் மெயின்ஸ் பேட்டர்னு. போன வருஷம் 3 மணி நேரம் நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க. 160 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு 2 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ ஒரு 20 நிமிஷம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்னுக்கு என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத ஹேண்ட் அவுட் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. பட் நமக்கு டவுட் என்னென்னா ப்ரிலிம்ஸில் என்ன விஷயம் அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி சின்ன விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளோட பிகினர்ஸ் 2.3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது யார் நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ GOAT 12 அப்படின்ற கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த வேலிடிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர், சரிங்களா? ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி, இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு மென்டார் கால் பேக் வரும். ஸோ இதில் எப்பயும் போல் நம்மளோட ஃபீச்சர்ஸ், ஸோ 1-on-1 மென்டார்ஷிப் இருக்க போது, மார்க் டெஸ்ட் இருக்க போது, ஸ்பெஷல் செஷன்ஸ் இருக்க போது மெயின்ஸுக்கு. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்க போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிகினர்ஸ் கிட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அண்ட் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ GOAT 100K போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, போன வருஷம் அந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2024ல் ஹேண்ட் அவுட் இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கலாம். ஸோ ஒன்று, எல்லாத்துக்குமே 0.85 இருக்கலாம். ஓகேவா? குவான்ஸில். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மி, பட் இங்கே மார்க் அதிகம். ஸோ இங்கே 1.14 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 25 கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து குவான்ஸுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு. ஸோ இப்போ இங்கே 25 கொஷின்ஸ் 1 மார்க் வச்சு 25யும் 10 கொஷினுக்கு 0.5 வைக்கலாம். ஸோ இந்த 10 கொஷின் 0.5 எது வரலாம் அப்படின்னா ஸ்பீட் மேக்ஸ். ஓகேவா? ஸ்பீட் மேக்ஸ், அதாவது இது ஒரு பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா? இதெல்லாமே பாசிபிலிட்டி தான் சொல்கிறேன். ஸ்பீட் மேக்ஸாக இருக்கலாம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்து அதை 0.5 வைக்கலாம், இல்லை சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ரடிக் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் மேக்ஸில் மேபி 0.5 வைக்கலாம். இது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒன்று எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஐபிபிஎஸ்லேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம், இல்லைனா எக்ஸாம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரிய போகுது. இப்போ இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு 1 மார்க் வச்சு 30 மார்க்கும், 5 கொஷினுக்கு 2 மார்க் வைக்கலாம். மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டஃப் பசிலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டஃப் பசிலாக வச்சு இதுக்கு 2 மார்க் கொடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஐதர்வே இப்படி தான் நடக்கலாம் அட் த மேக்ஸிமம். ஓகே, பட் இருந்தாலும் ஒரு சின்ன கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல.
ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ இப்போ இதில் 1 மணி நேரம் இருக்குது. செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுத்துக்கும் ஸ்வாப் பண்ணி நம்ம எழுதலாம். பட் ப்ரிலிம்ஸில் வெறும் எவ்வளோ இருக்குது? 20 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 20 மினிட்ஸில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி வச்சு ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டிஸ் மேபி இருக்கலாம். மேபி ஐபிபிஎஸ் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்போ 20 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு நம்ம செக்ஷன் ஏ செக்ஷன் பி கொடுக்கணும், டெஸ்ட்டுக்குள்ளே எதுக்கு வந்து இந்த வேரியேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேபி ப்ரிலிம்ஸில் அந்த வேரியேஷன் காட்டாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லைனா உள்ளேயே அவங்க வந்து ஓரத்தில் 2 மார்க்கு 1 மார்க்குன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான், ஒன்று நமக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு நோட்டீஸ் வரலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நான் எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் சினாரியோ இருக்கிறதுனால மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் மார்க் டெஸ்ட்டில் போட முடியும் அது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸும் நம்ம போடணும். ஓகே, ஸ்பீட் மேக்ஸ் அப்ளிகேஷன் டிஐ போடணும். ஸோ அப்போ 35 கொஷனில் எவ்வளோ மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும் அதை அட்டன் பண்ணுங்கள். சேம் ரீசனிங்கில் எவ்வளோ மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும் அதை அட்டன் பண்ணுங்கள். ரீசனிங்க்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது அதிகமான அட்டம், அக்யூரேட்டான அதிகமான அட்டம். ஸோ உங்களோட அந்த பர்சன்டைல் ரேஞ்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா 90+ இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களோட பர்சன்டைல் வந்து 90+ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உண்மையாகவே இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த தடவை அதிகமாக வேகன்சி வந்திருக்கனால ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்காது மெயின்ஸ் போகிறதுக்கு. பட் மெயின்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் போகிறது அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது. ஸோ எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இதை கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.